என் பேர் சுதாங்க. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பெரிய ஏரிக்கரை சின்ன ஏரிக்கரை பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு 10 வருஷம் 12 வருஷமா பட்டா கேட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸும் தாசில்தார் ஆஃபீஸும் திரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னே பட்டா பேப்பர் எங்களுக்கு கொடுத்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லப்பெருமாள் நகரில் எங்களுக்கு இடம் அளந்து கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. அதிகாரிக தாசில்தார் கலெக்டர் மூலியமா எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வீடு கட்டலான்னு போனால் அது ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னே கொடுத்த பட்டா, அது எங்களுடைய இடம், நீங்கள் கட்டக்கூடாதுன்னு கேஸ் போட்டு கேஸும் அவங்க பக்கம் ஜெயிச்சுதா ஜெயிக்கலான்னு எங்களுக்கு பொதுமக்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரோடு அதிகாரிங்க நோட்டீஸ் கொடுத்து 15 நாள் டைமும் கொடுத்தாங்க. கொடுத்து நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு தாசில்தார் மேடம் வந்து அந்த அதிகாரிகிட்ட பேசி 3 மாதம் டைம் கேட்டு 3 மாதமாகவும் எந்த கவுன்சிலரு தலைவருங்க அதிகாரிங்க கலெக்டருங்க யாருமே எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அதனால எங்களுடைய இடத்துக்கு நாங்களே போராடுறோம். முன்னேன்னு ஏக்க போராடுறீங்க? இப்ப வந்து என்ன, ஏற்கனவே வீட்டுல குடியிருக்கீங்களா? அந்த வீடு என்னாச்சு? ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டுக்கு தான் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஐவேஸ்காரங்க எங்களுக்கு டைமும் கொடுத்து நோட்டீஸும் கொடுத்து இப்போ நாங்க காலி பண்ற நோட்டீஸ் கொடுத்து டைமும் கொடுத்ததுனால எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு யார் பட்டா வழங்கினாங்களோ அந்த அதிகாரியை போய் நீங்க மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீடு எப்ப காலி பண்ண சொல்லிருக்காங்க? எங்களுக்கு நேத்தே ஒரு வீடை இடிக்க வந்துட்டதுனால இன்னைக்கு நாங்க போராடுறோம் எங்களுக்கோசம். நான் 62 வருடங்களாக ஏற்கனவே குடியிருந்து வருகிறேன். இப்பொழுது ஐஓசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நாங்கள் வீடெல்லாம் இடிக்க போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போனால் அவங்க நீங்கள் வந்து இங்கே வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் இப்போ உடனே வீட்டை காலி பண்ணுன்றாங்க. நாங்கள் குழந்தை குட்டி வச்சுன்னு போக முடியாதுங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறோம். இல்ல, கவர்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பட்டா உங்களுக்கு கொடுத்துச்சு? இப்ப கொடுத்தாங்க. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் அந்த வீட்டுக்கு நீங்க குடி போகலாம். அங்க போனாதான் தகராறுங்க. நாங்க வாங்கிட்டோம், ஏற்கனவே வாங்கினவங்க எங்க கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. நீங்க யாரும் இங்க வரக்கூடாது, நாங்க கொம்பெல்லாம் நட்டோம், அதெல்லாம் பிடிங்க போட்டாங்க. நாங்க உடனே தாசில்தார் கிட்ட போய் சொன்னோம், நாங்க அந்த இடம் தான் உங்களுக்கு கொடுப்போம், நாங்களும் கேஸ் மூவ் பண்றோம், நீங்க போங்க அப்படின்னாங்க. இப்ப திரும்பவும் போய் கேட்டா நீங்க வீட்டை காலி பண்ணுங்க, உங்களோட இதுவெல்லாம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க அப்புறமா உங்களுக்கு இடம் கொடுக்கும்போது போன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தீர்வுமே யாரும் சரியா சொல்லலைங்க. அதனால எங்களால காலி பண்ணி போகவும் முடியாது. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. வீட்டு வேலைக்கு போனாதான் எங்களால சாப்பிட முடியும். நாங்க ஒரு வாரத்துல காலி பண்ணோம்னா நாங்க எங்க போறது? இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல வீடு எங்கேயுமே கிடைக்கல. வாடகை எங்களால கொடுக்க முடியும். என்ன மாசம் பூரா நாங்க வீட்டு வேலை செஞ்சாலே 2000 ரூபாய் தான் எங்களுக்கு வருது. நாங்க 10,000 15,000 கொடுத்து எங்க வாடகை போக முடியும்? அதனால கவர்மெண்ட் ஐயாவோ இல்லை முதலமைச்சரோ யாரோ இதை நியூஸை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையுடன் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏரிக்கரை ஓரம் வசிக்கிறேன். நாங்கள் இப்போ ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களை வந்து இடம் காலி பண்ண சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இதை மூலிமா வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, நாங்கள் மாற்றி இடம் கொடுத்து காலி பண்ணணும்னு சொல்லி செல்லப்பெருமாள் நகர்லேருந்து எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா வச்சு நாங்கள் வீடு கட்ட போனால் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. இது எங்களோட இடம், நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை இது பண்ணுறாங்க. நாங்கள் அதே வந்து தாசில்தார் கிட்ட வந்து சொன்னதுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், 3 மாதம் டைம் கொடுக்குறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி நாங்கள் இருந்தோம். இப்போ திடீர்னு ஐவேஸ்கார் வந்து நாங்கள் வேலையை ஆரம்பிக்கணும், நீங்கள் காலி பண்ணி ஆகணும், உங்களுக்கு அமௌண்ட்டு நாங்கள் போட்டுட்டோம், நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் போய் தான் ஆகணும், நாங்கள் இல்லைன்னா போலீஸ் மூலியமாக கூட வந்து நாங்கள் இடிப்போம்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாங்க. தாசில்தார் கிட்ட போனால் எங்களுக்கு எதுவும் இல்லை, கவுன்சிலர் கிட்ட போனாலும் எதுவும் கிடைக்கல, தலைவர்கிட்ட போனாலும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் ஸ்கூல் பசங்களை வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். திடீர்னு வீடு காலி பண்ணின்னு போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? வீடு வாடகைக்குன்னு போனா கூட நீங்கள் கூலி வேலை தானே செய்கிறீங்க, நீங்கள் எப்படி வாடகை தருவேன்னு கேட்குறாங்க. நாங்கள் போய் திரும்பவும் தாலுகா ஆஃபீஸில் சொன்னோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு காசு நாங்கள் போட்டோம் இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாடகை வீட்டில் போய் இருங்க, நாங்கள் இடம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அப்போ வந்து அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. சார், எங்களுக்கு எங்கே போனாலும் நீதி கிடைக்கல. எங்களை இந்த நியூஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இதனால ஒரு நல்லது நடந்தால் போதும், அதுக்கு நீங்க தான் சார் வழி பண்ணோம். வேற மாற்று இடம் கொடுத்தா நாங்க போவோம் சார். அது வரைக்கும் நாங்க போக முடியாது. எங்களுக்கு வேற வாழ்வாதாரமும் கிடையாது. எங்களுக்கு இதை விட்டா வேற இடமும் இல்லை. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணுதோ பண்ணட்டும் சார். முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு இதனால ஒரு நல்லது நடந்தா போதும் சார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.